Hi friends, welcome to Hrithik Times. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேதாரண்யத்துல எப்படி உப்பு தயாரிக்கறாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. சாப்பாடுல எவ்வளோ மசாலா போட்டாலும் உப்பு இல்லைன்னா சாப்பாடு நல்லாவே இருக்காரு. ஆயிரத்தி 1930 ஆண்டு ராஜாஜி இங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் பண்ணாது. தயாரிக்கிறதுல வேதாரண்யத்துக்கு தண்ணி சிறப்பு இருக்கு. சுமார் 5000 ஏக்கர்ல உப்பு தயாரிக்கிறாங்க. வேதாரண்யத்தை சுத்தி சுமார் 50 கிராமங்க இருக்கு. இங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் இந்த உப்புலத்தை நம்பினாங்க இருக்கு. போர்ல இருந்து தண்ணி எடுத்துனா இங்க உப்பு தயாரிக்கிறாங்க. ஒரு தடவை தண்ணிய விட்டுட்டா 4 நாள் கழிச்சு உப்பு எடுக்கலாங்க. வீடு நீங்க கட்டகட்டமா பாக்குறது அதுக்கு பேரு பாத்தி சொல்லுவாங்க. சின்ன பாத்தியில 4 நாளைக்கு ஒரு தடவை 50 கிலோ உப்பு எடுக்கலாம். பெரிய பாத்தியில 4 நாளைக்கு ஒரு தடவை 100 கிலோ உப்பு எடுக்கலாம். இந்த உப்பை சாப்பாட்டுக்கும் மீனை பதம் படுத்திருக்கும் இறால் பண்ணைக்கும் தென்னை மரத்துக்கு உரமாகவும் பயன்படுத்துறாங்க. இந்த உப்பை கலப்படம் இல்லாம தயாரிக்கிறாங்க. இது நாங்க சுத்தமான உப்பு. நம்மனால இந்த வெயிட ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாதுங்க. ஆனா இங்க நாள் முழுக்க வெயில நின்னுனா வேலை பாக்குறாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க உப்பு பாக்கெட் மாதிரி 25 பேக்கெட் சென்டர்னா ஒரு பண்டல். ஒரு பண்டலுக்கு உங்களுக்கு 5 ரூபானாங்க கிடைக்கும். ஒரு நாளைக்கு 25லிருந்து 30 பண்டல்னா போடுவாங்க. வெளிநாட்டு உப்பை வாங்காம நம்ம ஊர்ல தயாரிக்கிற கலப்படம் இல்லாம இந்த சுத்தமான உப்பை வாங்குங்க. இந்த வேலையும் அவங்க சிரிச்ச முகத்தோட நம்ம கிட்ட பேசினாங்க. அந்த அக்காக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம hrithik times சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.